பொதுவாக வந்து எங்களோட தலைமை வந்து ரொம்ப நாகரீகமா கையாளணும்னு சொல்லியிருக்கு. இருந்தாலும் நான் ஓப்பனா ஒன்று சொல்றேன். காமெடி பீஸ் கருணாஸுக்கு நான் ஒரு எச்சரிக்கையாவே விடுக்கிறேன். அதுவும் மதுரைக்காரன்ற முறையில. சோ அவர் வந்து சொல்றது வாங்கின தன்னோட எஜமானர்களுக்கு விசுவாசமா இருக்கணும்ன்றக்காக அவர் வாயில வந்து பேசிட்டு போறாரு. அடுக்குமுடி வசனங்களை பேசி வந்துட்டு சிரிக்க வைக்க முடியும், கைதட்ட வைக்க முடியும். பட் இன்னைக்கு அரசியலுக்கு வந்துட்டு அவர் வந்து ஒரு வியாபாரி மாதிரி தானே. தனக்கு எங்க என்ன கிடைக்குதோ அதை நோக்கி தான் பயணிக்கிறாரு. இன்னைக்கு வந்து அவர் ஏற்கனவே மறைந்த முதல்வர் அம்மா அவர்களை வாழ்த்தியிருக்காரு. மறைந்த இருக்கிற எதிர்கட்சி தலைவர் அவர்கள் எடப்பாடி அவர்களை வாழ்த்திருக்காரு. இப்ப இன்னைக்கு தமிழக முதல்வரை வாழ்த்திட்டு இருக்காரு. நாளைக்கு 2026 தமிழக முதல்வராக மக்களோட பேராதரோட இருக்கிற எங்களோட தளபதியும் அவர் நிச்சயமா வாழ்த்த தான் போறாரு. அவர் வந்து ஒரு நிரந்தரமற்ற ஒரு லெட்டர் கட்சி தான் அவர். நான் ஓப்பனா சொல்றேங்க, இதுவரைக்கும் எந்த கட்சியும் நாங்க வந்து எது தரக்குறைவா பேசக்கூடாதுன்னு எங்களோட தலைமை விட்டுரும். ஆனா தனிப்பட்ட முறையில தாக்குதல் நடத்துற கருணாசை வந்து நாங்க வன்மையாக கண்டிக்கிறோம். நிச்சயமா சொல்றேன், மக்களால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு ஆளுங்க அவரு. திருவாடனை தொகுதியில நின்று இன்னைக்கு அவரால் தொகுதிக்குள்ள போக முடியாது. திருவாடனை தொகுதியில இன்னைக்கு வந்து திமுக கூட்டணியில அப்படி இப்படின்னு அவர் சொல்லிக்கலாம். ஏடிஎம்கேல அவர் ஜெயிச்சப்பா இன்னைக்கு கூட்டணியில் போகவே முடியாது. மக்களோட அன்பை சம்பாதிக்காத காமெடி நடிகராக இருக்கிற ஒருத்தர், மக்களோட பேராதரவை பெற்ற, மக்களின் ஏகோபித்த ஆதரவை பெற்ற ஒரு சூப்பர் ஸ்டாராக இருக்கிற உச்ச நடிகராக இருக்கிற தளபதியை பத்தி பேசுறது அவருக்கு எவ்விதமான தகுதியுமே கிடையாது. அவர் திரைத்துறையில் மட்டுமல்ல, அரசியல் அவர் காமெடி பீஸ் மட்டும்தான். என்னைக்குமே ஒண்ணு விஷயம் இருக்கு சார், படமா இருக்கட்டும், அரசியலா இருக்கட்டும், நிஜ வாழ்க்கையா இருக்கட்டும், மக்கள் யாரு தனக்காக